Hi students, welcome to MathWin. The chapter 1 Relations and Functions la irukkudiya illustration 8 paakalam. A company has 5 employees in different categories. If we consider their salary distribution for a month as shown in the arrow diagram. ஒரு arrow diagramல set A set B அதில் first employees அடுத்ததில் salary எடுத்திருக்காங்க. இதில் E1 E2 E3 E4 E5 5 employees அவங்களுடைய salaries வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. E1க்கு வந்து 1 lakh, E2க்கு 50,000, E3க்கு 45,000, E4 30,000, E5 20,000. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் ஒவ்வொரு விதமான சேலரிஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி தான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சப்போஸ் வந்து 2 எம்ப்ளாயீஸ்க்கு ஒரே சேலரிஸ் கொடுக்கலாம், பட் ஒரு எம்ப்ளாயிக்கு 2 சேலரிஸ் வந்து வராது. இதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் எடுத்துக்கலாம். கிளாஸ்மேட்ஸ் C1 C2 C3 C4. ஸோ இவங்க எல்லாமே ஒரு செட்டுன்னு எடுத்துக்கலாம். கிளாஸ்மேட்ஸ் அவங்களோட ஏஜ் அது ஒரு செட் எடுத்துப்போம். ஏஜ் 14 இயர்ஸில் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் 4 ஏஜ் குரூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது C1 வந்துட்டு அவங்களோட ஏஜ் வந்து 14 வச்சுக்கலாம். C3 வந்து 16 இருக்கலாம். மறுபடியும் C4 வந்து C4க்கும் 16 வந்து இருக்கலாம் இல்லையா? பட் C1க்கு வந்து 14 இயர்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த C1க்கு வந்து திரும்ப 15 இயர்ஸ்ன்னு நம்ம மார்க் பண்ண முடியுமா? ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ஏஜ் வருமா? கிடையாது. அதே மாதிரி C3க்கும் C4 2 பேர்த்துக்குமே வந்து 16 இருக்கலாம். அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு புக் ஸ்டால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு புக் ஸ்டாலில் வெவ்வேறு விதமான புக்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. புக்ஸு B1 B2 B3 B4 4 புக்ஸு. அதனுடைய ப்ரைஸ் பாருங்கள். ஒன்று 115 வச்சுக்கலாம், இன்னொன்று 200 250 300. இப்போது B1ஓட ப்ரைஸ் வந்து 115 இருக்குது. B2ஓட ப்ரைஸ் வந்து 250. தென் B3ஓட ப்ரைஸ் வந்து ஒரு 300 வச்சுக்கலாம். எகெயின் B4ஓட ப்ரைஸ் வந்து 300ஆகவே கண்டிப்பாக இருக்கலாம். பட் இந்த B3ஓட ப்ரைஸ் வந்து 300ஆகவும் மறுபடியும் 250ஆகவும் ஒரே புக்குக்கு 2 விலை சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து சயின்ஸில் பாய்லர்ஸில் படிச்சிருப்பீங்க. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஷர் வேல்யூவுக்கும் கரஸ்பாண்டிங்கான வால்யூம் வேல்யூ வந்து இருக்கும் இல்லையா? ஒரே ப்ரெஷருக்கு 2 வால்யூம் வந்து கண்டிப்பாக இருக்காது. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இன் எக்கனாமிக்ஸ் the quantity demanded can be expressed as Q equal to 360 minus 4P. Qங்கிறது எக்ஸ்பிரஷன், அந்த Pங்கிறது வந்து ப்ரைஸ். இப்போது ஒவ்வொரு ப்ரைஸ்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு P வேல்யூக்கும் Q வேல்யூ கண்டிப்பாக மாறும். ஸோ இங்கே கொடுத்துருந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். 2 செட்ஸ் A and B கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் Bயில் வந்து கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கணும். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு டெஃபினிஷன்ஸ் தான். தேங்க்யூ.